நான் நாகரிகமா பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தப்பெல்லாம் அவன் நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசெண்டா ரொம்ப நாகரிகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளறானே, நான் என்ன பண்றது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பத்தியே பேசினதுக்கு அப்புறம் நான் மரியாதைக்குரிய அவர்களே இவர்களேன்னு பேசினா எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை, நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பண்ணிடுவேன் தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. ஜின்னா தேசியவாதி, இதை சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். முகமது அலி ஜின்னா, he was a nationalist. காங்கிரஸ் மாநாடுகள்ல ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி. ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க. முகமது அலி, சவுக்கத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான், ரெண்டு பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி. அவங்க தான் உச்சபட்சமா ஒன்று சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு மூன்றாம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன் சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ். காக்கிநாடா காங்கிரஸ்ல 1923 வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார், விஷ்ணு திகம்பர பலுஸ்கர்னு பேரு. மிகச்சிறந்த பாடல் பாடுவர், அவ்வளவு குரல் வளம் அவருக்கு. அந்த விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் வந்தே மாதரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது, நாங்க அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர்ஸ் எந்திரிச்சு நின்று பேசினா. அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன்னு வந்தே மாதரம் பாட்டை முழுசா பாடினாரு. நாங்க அந்த காங்கிரஸ் மாநாட்டில இருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியில போயிட்டான். பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அணு ஆயுத யுத்தத்தை பத்தி பாகிஸ்தான் தளபதி என்ன பேசினா அந்த பிரதேசின்லாம் சொன்னார் கௌதம். கவலையே வேண்டாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல டிட்டரன்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. இந்த டிட்டரன்ட் தியரின்னு என்ன தெரியுமா? நீயும் ஆயுதம் வச்சுக்காத, நீயும் ஆயுதம் வச்சுக்காத, ரெண்டு பேரும் சமாதானம் போவோம்ன்றது ஒரு ஐடியல் பீஸ். ஒருத்தன் ஆயுதம் வச்சுக்கும் போது இன்னொருத்தன் ஆயுதம் இல்லாம இருந்தா அங்கே அமைதி வராது என்பதுதான் உலக வரலாறு. தெரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட கத்தி இருக்கிறப்ப நான் வெறுங்கையா வந்து நின்னா அமைதி அங்க வராது, நீங்க மிரட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்ன அமெரிக்கா ஜப்பான் மேல அணுகுண்டு போட்டதுன்னு சொல்றாங்கல்ல, நான் பல இடங்கள்ல கேட்பேன், அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருந்ததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானா, இல்ல ஜப்பானிடம் அணுகுண்டு இல்லாததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானான்னு கேட்டா, ஜப்பான்ட்ட அணுகுண்டு இல்லை அதனால அமெரிக்கா போட்டான். ஜப்பான்ட்ட அணுகுண்டு இருந்திருக்கட்டும். அந்த காலத்துல ஜப்பான் சாதாரண நாட்டில், இப்ப ஜப்பான் ரொம்ப சாஃப்ட் கண்ட்ரி. இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியும் இத்தாலியும் யுத்தத்தை நிறுத்தினாலும் ஜப்பான் நிறுத்த தயாராக இல்லை. அந்த அளவு டெரர் அவன் கிட்ட 10 அணுகுண்டு இருந்திருந்தா இந்த அமெரிக்க நாய்கள் இங்க போய் அணுகுண்டு போடுவதை பற்றி யோசிச்சே இருக்க மாட்டாங்க. இதுதான் டிட்டரன்ட் தியரி. நீயும் ஆயுதம் வச்சுக்கோ, நானும் ஆயுதம் வச்சுக்கேன். கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நானும் வர மாட்டேன், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீயும் வராத. இது டிட்டரன்ட் தியரி. தெருநாய் சண்டை மாதிரிங்க. நீங்க தெருநாய் சண்டை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல தெருநாய் சண்டை ரொம்ப பாப்புலர். ஒரு நாய் என்ன செய்யும், இன்னொரு நாயை பார்த்து அப்படியே டொர் அப்படிங்க, அப்படியே முறைச்சு டர் அப்படிங்கும் போது அந்த இன்னொரு நாய் வால் அப்படியே காலு கீழே சுருட்டி காதெல்லாம் அப்படி கீழே இறக்கி அப்படி அப்படின்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் இந்த நாய் அது மேல பாஞ்சு கடிச்சு குதறி என்னென்ன பண்ணுவோம் விரட்டும். அதுக்கு பதிலா இந்த நாய் டர் அப்படிங்கிறப்போ அந்த நாய் 2 காதையும் அப்படி விரைச்சு, நாய்க்கு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அப்படி காதை 2ஐயும் அப்படி விடைச்சு மேல தூக்கி வாலை அப்படி மேல கிரவுண்டை பார்க்காம அப்படி வானத்தை நோக்கி அப்படி வாழையும் அப்படி தூக்குச்சுன்னு வச்சுங்க, அதுவும் டர்ன்னு வச்சுங்களேன். இந்த நாய் அப்படியே பார்த்துட்டு சரி சண்டைக்கு தயாரா இருக்கான். தம்பி இப்படியே ஓடிடு, இந்த கெத்தை காமிச்சு அப்படியே வடிவேலு மாதிரி அப்படியே கெத்தை மெயின்டைன் பண்ண, போ கூட்டம் களையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் அப்படியே டர் அங்கிட்டு போயிடும், இந்த நாய் டர் இங்கிட்டு வந்துடும். அவ்வளவுதான். நாய் தேரிக்கு தாங்க இன்டர்நேஷனல் டிட்டரன்ட் தியரி. அவ்வளவுதாங்க. பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கட்டுங்க, அவன் அணுகுண்டை கையில் தொடுவதற்கு முன்னால் அந்த தேசத்தின் மீது போடுவதற்கான ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்கு. அப்படிதான் நடத்தணும். அதனாலதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ராவல்பிண்டியில தான்
தேர்ட் பார்ட்டி மீடியேஷன், நான் தலையிடுவேன் காஷ்மீர் பிரச்சனை இல்லை, நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு. காஷ்மீரை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா. காஷ்மீரை பற்றி பேசுவோம், மோடி சொன்னார், காஷ்மீரை பற்றி பேசுவோம், பாகிஸ்தான் கூட பேசித்தான் ஆகணும். ஆனால் பாக்கு ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம். அதுக்கு சரியானு கேட்டார் மோடி. ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம், 50% டேக்ஸ் போடு, பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம். ஒரு 500 வருஷமாக இதான பார்க்குறோம். காலனைசேஷன், எக்கனாமிக் காலனைசேஷன், மார்க்கெட் காலனைசேஷன், இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற தேசங்க. 140 கோடி மக்களுக்கு சாப்பாடு, துணிமணி, காய்கறி, குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்குற இந்த பாரத தாய் இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் கொடுப்பா. உடனே யாரையும் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டா. நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் தான். அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார். உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா, நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு உணவு பஞ்சம். இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி 350 மில்லியன் டன்னு. வெறும் 50 மில்லியன் இல்லை, இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட் வச்சிருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்றார். எங்கே இருந்தோம், எங்கே போயிருக்கோம். அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுறோம். நாம இந்த இடத்துல இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம், இந்தியா, இந்த தேசம், பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கோன்றது அது தெரியணும். அது தெரியாம பண்ண முடியாது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பெரிய விலை கொடுத்திருக்கும். பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி, ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. ஜின்னா தேசியவாதி, இதை சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். முகமது அலி ஜின்னா, he was a nationalist. காங்கிரஸ் மாநாடுகள்ல ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி. ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு, தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க. முகமது அலி, சவுக்கத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான், 2 பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலின்னு. அவங்க தான் உச்சபட்சமா ஒன்று சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு 3ஆம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன் சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ். காக்கிநாடா காங்கிரஸ்ல 1923 வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார், விஷ்ணு திகம்பர பழுஸ்கர்னு பேரு. மிகச்சிறந்த பாடல் பாடுவர், அவ்வளவு குரல் வளம் அவருக்கு. அந்த விஷ்ணு திகம்பர பழுஸ்கர் வந்தே மாதரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது, நாங்கள் அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர்ஸ் எந்திரிச்சு நின்று பேசினா. அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பழுஸ்கர் நான் பாடியே தீர்வேன்னு வந்தே மாதரம் பாட்டை முழுசா பாடினாரு. நாங்கள் அந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியில போயிட்டான். பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போய் தாஜா பண்ண ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் டெலிகேட்ஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனோம்னா அவனுக்கான ரயில் செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவுலாம் காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கும். இந்துக்கள் போனால் அவன் சொந்த செலவுல போனவன். ஏன்னா முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கணும். அவங்கிட்ட போய் இதுவும் தேசம் தான்ப்பா, நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான், இந்துவோ முஸ்லீமோ, இந்த தேசம் போது, மதம் தான் வேற, மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்றதுக்கெல்லாம் இவங்க தயாரா இல்லை. அப்பீஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிகப்பெரிய தவறு கிலாஃபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார். துருக்கியில கலிஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்க என்ன பிரச்சனை, ஆனாலும் கிலாஃபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சார். காந்தி மேல உரிய மரியாதையோட இதை சொல்றேன். ஐ எம் நாட் கிரிட்டிக் ஆஃப் காந்தி. பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா, விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படின்னார். நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன 2ஆ கூறு போடுங்க. பண்டிட் நேரு
காந்தியா இப்படி சொல்லிட்டாருன்னா, நேரு லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவர்ல, அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னார், பாகிஸ்தான் இட்ஸ் a fantastic nonsense அப்படின்னாரு இங்கிலீஷ்ல. ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ், அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது. அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையை எழுதினாரு. எப்படி இந்தியா பிரிய முடியாது, இவங்க சொல்ற பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி, கல்ச்சுரலி, ஹிஸ்டாரிக்கலி, வெள்ளலி, சுண்டலி, எப்படி நாமெல்லாம் ஒன்று, நம்ம பிரிக்க முடியாது. எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு, எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல. டைரக்ட் ஆக்ஷன் அறிவிச்சான். பயந்துட்டாங்க, அவ்வளவுதான், பயந்துட்டாங்க. இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கணும், தியாகம் செஞ்சோம். பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா? இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கணும். அப்போ இந்தியா மீது துவேஷம், இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானோட ஜீன்ல இருக்கு, பாகிஸ்தானோட டிஎன்ஏல இருக்கு. வித்தவுட் ஹேட்ரட் டு இந்தியா தேர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை, அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா. அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்களில் இந்திய துவேஷம் இருக்கு. எல்லாமே ஹேட் இந்தியா தான் அவனுடைய அஜெண்டாவே. அதுதான் அவன் அந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கான், அங்கிருந்து தனது கைக்கூலிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஹேட் இந்தியா தி அஜெண்டா. அதற்கு அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அப்படி உருவாச்சு பாகிஸ்தான். அப்போ வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர், அவர் தான் அந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்குனர். அவன் பீன்னா பஞ்சாப், பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு? பீன்னா பஞ்சாப், ஏன்னா ஆப்கானிஸ்தான், கேன்னா காஷ்மீர், இஸ்தான்னா பலுச்சிஸ்தான். இப்படி வந்தது தான் பாகிஸ்தான். பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான். இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, ஒரு அப்ரிவியேஷன், அதனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு. 2 கோடி மக்கள் உலக வரலாற்றில் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்கல. 2 கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க, ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். அவன் விரும்பி போவதில்லை, அவன் வாழவே முடியாதங்க. தீ வைப்பான், வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போவான், பெண்களை தூக்கிட்டு போயிடுவான், வீட்டை அபகரிச்சுக்குவான், வேற வழியே இல்லை, காலி பண்ணி ஓடணும். அப்படி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். 2 கோடி பேர். அப்போ நம்ம மக்கள் தொகை 30 கோடி தான், 35 கோடி தான் இந்தியாவே. 2 கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி, வேதனை யோசிப்பாருங்க. அப்படி நடந்தது. இந்துக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்காங்க 1000 வருஷமா. நாமெல்லாம் படிப்போம், ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றில் புவியியல் பாடம் வரும். இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலை. அதனால் இந்து குஷ் மலை, இந்து குஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ்னு அர்த்தம். ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம், அதுக்கு இந்து குஷ்னு பேர். இன்னைக்கு அது பெருமையான வார்த்தையா இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலைத்தொடர் பேசிட்டு. வில் டியூரண்ட்னு ஒரு ஹிஸ்டோரியன், அவன் எழுதுறான், the Islamic invasion into India is the bloodiest in the world history அப்படின்னு எழுது. உலகத்திலேயே மிக 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 அதிகமாக ரத்தம் கொட்டிய ஒரு வரலாறு எப்போ நடந்ததுன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கான இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா இஸ் தி பிளட்டியஸ்ட். இந்த அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் நமது முன்னோர்கள், அவ்வளவு உயிர் பலி கொடுத்துருக்கான். கோவிலை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த பெண்ணை காப்பாற்ற, எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம். அந்த வலி, அந்த வேதனை எவ்வளவு உச்சத்தில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த வலி வேதனையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும். அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோமே வரலாற்றில். அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி, தி காங்கிரஸ் பார்ட்டி they have not only missed the bus but also the route அப்படின்னார். பஸ்ஸை மட்டும் தொலைச்சிடல அவங்க, பஸ் ஏறாம போச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், பஸ்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணலடா, நீ போற ரூட்டே மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னார் டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன்,
அவர் ரொம்ப எளிமையா சொன்னார், யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு, நாடு கொடுத்தாச்சு இல்ல, அனுப்பிச்சு விடு. பாகிஸ்தான்ல இருந்தாலும் யார் நான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானோ அவனையெல்லாம் இந்தியாவுக்குள்ள கூப்பிட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரு. ஹைதராபாத்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு பாகிஸ்தான் வேணும்ன்றான், அவனை அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியா உனக்கு தேசம் கொடுத்தாச்சியா, போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட வேண்டியனே. அதையும் செய்ய தவறிவிட்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னதே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான். எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்துவிட்டு இன்னைக்கு நம்ம வரலாற்றை பழி சொல்லி இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணா, பிரிட்டிஷ்காரன் பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் பாங்க கிடையாது, ஒருபடி மேல டிவைட் அண்ட் ரூயின், பிரித்து ஆள்வதில்லை, பிரித்து அழிப்பது. அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊர்ல. இந்தியா வெள்ளக்காரன் தான் இந்தியாவை இணைச்சான்னு பேசுறாங்க, பொய். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும், இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம், தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம், அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம்ன்றதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத்து ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானோட நான் இருக்கேன்னு சொல்லலாம். அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை, இந்தியாவுக்குள்ளே 500 பாகிஸ்தான் உருவாயிருக்கும். ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தாரு, இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தாரு. அதனால எனக்கு அந்த தேசம் ஒண்ணு, இந்த தேசம் ஒண்ணு. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா யூனிபிகேஷன் சொல்றதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதான்னு கான்ஸ்டிடியூட் அசம்பிளில ஒரு பெரிய விவாதம் வருது. இது யூனிபிகேஷனா இன்டகிரேஷனா, பெரிய விவாதம். அப்ப பாபா சாஹிப் சொன்ன வார்த்தை, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிபிகேஷன். யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலி, அதுதான் இங்க பொருந்தும். ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது. காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள். எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ, எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது. இதை இன்டகிரேஷன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்ன விஷனரி பாருங்க. அதனாலதான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம், இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம், யூனிபிகேஷன் வார்த்தை சொல்றது இல்லை. அங்கே ஜெர்மனி இத்தாலி இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனி ஜஸ்ட் 4 பீசஸ் தான், 4 துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி. ஜெர்மனி யார் இணைச்சா? ஜெர்மனி யார் இணைச்சா? பிஸ்மார்க். அந்த பிஸ்மார்க் ஜெர்மனியை இணைக்கும் போது 4 துண்டுகள் தான், 4 பீசஸா இருந்த ஜெர்மனியே சின்ன நாடு, அது 4 துண்டுகள். அந்த 4 துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 25-30 வருஷம். இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம், அதுவும் இத்தாலி சின்ன நாடு, 3-4 துண்டுகளாக இருந்தது. அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் 25-30 வருஷம். இந்தியா 540 துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் 1 வருஷம் கூட இல்லை. ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க. பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு, வந்துட்டான். முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன், என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன்னு அறிவிச்சவர் ராஜஸ்தான்ல உள்ள பிகானீர் சமஸ்தானம் தான் முதல்ல அறிவிச்சான். பிகானீர். அந்த பிகானீர்ல அறிவிச்ச உடனே எல்லாம் ஃபால் இன் லைன். அடுத்த ஒரு 10 நாள்ல எல்லாம் மட முடிச்சிட்டான். இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. நமக்கு என்ன பிரச்சனைனாங்க, வீர சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்வார், அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை. சர்க்குண விக்ருதி அப்படின்னு சொல்வார். சர்க்குண விக்ருதினா, சர்க்குணம்னா என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். விக்ருதினா அது விகாரமா போயிடுது அப்படின்னு அர்த்தம். நாம வச்சிருக்கிறது நல்ல குணம், ஆனா அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை.
நல்ல குணம் தாங்க, நேர்மையா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், உண்மை பேசுறான், எல்லா வகையிலும் நல்லா இருக்கான். ஆனால் அது நல்ல பலன்களை கொடுக்கணும்ல. நல்ல பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன்னு என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்? இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கன்றதான் பிரச்சனை. பிஜேபியை கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர் மத்தவன் குறை சொல்றது வேற, திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க, நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பிஜேபி அப்படிலாம் இல்லைங்க, நாங்க கூட என்னமோ நினைச்சோம். என்ன நினைச்சீங்க? ஏன் நினைச்சீங்க அப்படி? அது உங்க தப்பு. பிஜேபி இஸ் a good political party, but you want BJP to be a perfect party. அதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் பண்ணி கோயிலுக்கு போனா பெர்ஃபெக்டா இருக்கணும், வீடு பெர்ஃபெக்டா இருக்கணும், பையன் பொண்ணை வளர்க்கறது பெர்ஃபெக்டா வளர்க்கணும், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தாலும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது ஸ்வீப்பிங் டியூட்டி சார். கோவில்ல ஒரு அர்ச்சகர் இருக்காரு, அவரும் குளிச்சு சுத்தமா போறாரு, வேலைக்கு போறாரு. நம்ம சாதாரண தூய்மை பணியாளர் இருக்காரு, அவரும் குளிச்சு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சுத்தமா தான் போறாரு, அவரும் சுத்தமா தான் இருக்காரு. பட் கிளீன்லினஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால சமுதாயத்தில் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், மடங்கள், ஆதீனங்கள், குருபீடங்கள், RSS மாதிரி இயக்கங்கள், இது ஒரு சுத்தத்தில் இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. பிஜேபி அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, நாடு தாங்காது சார். அப்புறம் திராவிட மாடல் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். we will be good, we cannot be perfect. அது காரணம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே. அரசியல் அப்படிதான். நான் நாகரிகமா பேசணும்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் RSS இருந்தப்பெல்லாம் அவன் நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசெண்டா ரொம்ப நாகரிகமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளறானே, நான் என்ன பண்றது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பத்தியே பேசினதுக்கு அப்புறம் நான் மரியாதைக்குரிய அவர்களே இவர்களேன்னு பேசினேன், எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை, நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பண்ணிடுவேன் தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. அப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய செயல்பாடுகள் பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். கொஞ்சம் கேரட் கம்மி தான். நீங்க 24 கேரட், நாங்க 16 கேரட் தான். தங்கத்தின் மாற்றுதான் குறைந்திருக்கிறதே தவிர தங்கம் தங்கம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. You should see always the big picture, macro picture. இன்னைக்கு இந்த அரசியல் என்ன நடக்குது, இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்பது அல்ல அரசியல். இந்துக்களின் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேண்டும் என்பது அரசியல். எப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பொற்காலம் என்று சொல்கிறோமோ, தி கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்கிறோமோ, அதெல்லாம் இந்துக்கள் ஆட்சி. குப்தர்களின் காலம் பொற்காலம்னு வரலாற்று புத்தகங்கள்ல பக்கம் பக்கம் அடிச்சிருக்கான், இந்துக்கள் ஆட்சி. சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொற்காலம்ன்றான், இந்துக்கள் ஆட்சி. இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி வச்சத பொற்காலம் சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. யாராவது ஒருத்தன் முகலாயர்களை ஆதரிச்சு பேசுறவங்க கூட அவுரங்கசீப் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டானே. என்னன்னா அது இந்துக்கள் ஆட்சி இல்லை. உணவு உற்பத்தி அதிகமாகுது, எல்லைகள்ல எதிரி தெரிச்சு ஓடுறான். என்ன காரணம்? இந்த மண்ணுக்கும் மன்னனுக்குமான சினர்ஜி இருக்குல்ல, அது இந்து ஆன்மீகத்தினாலதான் முடியும். So it is very very important for Hindus to be in power. இது நான் சொல்லலைங்க, வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதா மன்னவன் கோல். அந்தனர் பிராமணர் மாத்திரம் இல்லை, தவசீலர்கள் எல்லாருமே அந்தனர்கள் தான். அவங்க செய்கிற தவம் எல்லாம், அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் எல்லாம் எப்போது நிற்கும், எப்போ நீடித்து நிலைக்கும், சமூகத்தில் எப்ப தர்மம் பெருகும், அறம் வளரும் என்றால் யார் ஆட்சியில மன்னன் இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் இந்த தவம் பலிக்கும். இந்த தவசீலருடைய தபஸ் எல்லாம் சத்ரபதி சிவாஜி மன்னனா இருந்தா பலிக்கும், ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தா பலிக்கும். திருமல நாயக்கர் உட்கார்ந்து மதுரையில் ஆட்சி பண்ணா மதுரையில வேத மந்திரங்கள் முழங்கி கொண்டிருக்கும். அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா பலிக்குமா? மாலிகாஃபூர் இருந்தா பலிக்குமா?
ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தா பலிக்குமா? கலைஞரும் ஸ்டாலின் இருந்தா அது பலிக்குமா? பலிக்காது. அப்போ ஆட்சியில யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு பிடிக்கல, நான் இந்த பிஜேபி காரருக்கு வணக்கம் சொல்றேன், அவர் அப்படி திமுற அங்க திரும்பி போறாரு, பரவாயில்ல, இது தனி மனித குறைபாடு தான், அவர் செய்யறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட இவன் கையில் ஆட்சி இருந்தால்தான் தேசத்திற்கு நல்லது என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பர்சனல் கேரக்டரை விட சோசியல் கேரக்டர் என்ன, நேஷனல் கேரக்டர் என்னன்றதான் முக்கியம். அந்த பாகுபாடான பிரிவினையான எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. நேஷனல் கேரக்டர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு, ரொம்ப நல்லவங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல நண்பர்களுக்கு அவங்க அவசர தேவைக்கு நான் எனது சின்ன வயசுல பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேன். கம்யூனிஸ்ட் தெரிஞ்சே கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்னை வந்து நல்லா மீட்டிங்ல திட்டுப்பா ஆர்எஸ்எஸ் சொல்லியே நான் ஆர்எஸ்எஸ் காரன் ரத்தம் கொடுக்குறேன் நான் சொன்ன கம்யூனிஸ்ட் காரெல்லாம் இருக்கான். ஏன் ரத்தத்தை வச்சுக்கிட்டே மறுநாள் என்னையவே திட்டி பேசுவான். நம்ம தனுசுஜின்னு ஒரு பிரச்சாரகர் இருந்தார் சங்கத்துல, ரொம்ப மூத்த பிரச்சாரகர், அவர் பெரிய தவசீலர். அவர் தன் கண்களை தானம் பண்ணிட்டாரு. அவர் காலமான உடனே அவர் கண்ணை எடுத்துட்டாங்க. கண் தானம் பண்ணதுனால அவர் கண்ணை யாருக்கு வச்சாங்க தெரியுமா? மதுரையில தமிழக எண்ணெய் பலகாரம்னு ஒருத்தர் பெரிய கடை வச்சிருந்தாரு. திராவிடர் கழகத்துல பெரிய ஆளு தேவசகாயம், அவருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் காருடைய கண்ணை எடுத்து வைக்கப்பட்டது தீக்காக்காரருக்கு. அதுக்கப்புறம் நல்ல திருஷ்டி வருதான்னு பார்க்கலாம் என்பதற்காக. வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. நாம பண்ண சகாயம் தேவ சகாயத்துக்கு கண்ணு போயிடுச்சு. அப்படி அது வேற. கம்யூனிஸ்டுகள் நேர்மையா இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு ரொம்ப எளிமையா வாழ்வாங்க. இப்படியெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறது. கம்யூனிஸ்டுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் சிஏஏ பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ராமர் ஆலயம் அயோத்தியில கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி என்ன பேசுகிறார்கள்? இதுதாங்க நேஷனல் கேரக்டர். பர்சனல் கேரக்டரை பார்த்து பெரிய பிரமிக்க வேண்டியல. தேசிய ஒழுக்கம் என்ன என்பதை பார்த்து தான் நாம ஒரு கட்சியை, ஒரு நபரை, ஒரு அரசியல்வாதிய, ஒரு பொது வெளியில சமூகத்துல பணியாற்றுவர அதை வைத்துக் கொண்டுதான் நான் மதிக்கணும். இதைத்தான் நான் சர்க்குண விக்ருதின்னு சொல்றேன். இன்னைக்கு அப்படி சொன்ன வீர சாவர்கரை பத்தி எப்படி எல்லாம் அபியூஸ் பண்றான் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால பசும்பொன் போயிருந்தேன். பசும்பொன் ஐயா தேவருடைய நினைவாலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவர் வீட்டில் அவரே வைத்து அவர் வீட்டில் வைத்திருந்த தலைவர்கள் படம் எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், யார் யார் படத்தை எல்லாம் தேவர் விரும்பி வச்சிருக்கிறார். நாம தேவர் படத்தை விரும்பி வச்சிருக்கோம், பட் தேவர் யார் யார் படத்தை எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை படத்தை பெருசா வச்சிருக்கிறாரு தேவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது. அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு வாவுசி மேல. அப்படி வரிசையாக பார்த்து கொண்டே வரும்போது நான் ஒரு இடத்துல வியந்து பார்த்த ஒரு புகைப்படம், வீர சாவர்கர் படத்தை தேவர் வச்சிருக்கிறார். வீர சாவர்கர் படம் தேவர் வீட்டில் இருக்கு. தேவரே வைத்து வணங்கி வழிபட்டவர் என்று சொல்கிறார்கள். நாம பார்க்கிற வீர சாவர்கர் இளமையான தோட்டத்தில் இருக்கிறார். நாம பார்க்கிற போட்டோ எல்லாம் தேவர் வச்சிருக்கிற வீர சாவர்கர் வயதான காலத்தில் எடுத்த போட்டோ. அவருக்கு 60 வயசுக்கு மேல எடுத்த போட்டோ. வயதான தோற்றத்துல ஒரு நாற்காலியில உட்கார்ந்து சைடு போஸ் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு வீர சாவர்கர். யோசிச்சு பாருங்க. பசும்பொன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர். வீர சாவர்கர் இந்து மகா சபா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் இந்து மகாசபா கட்சியின் தலைவரை படத்தில் வச்சிருக்கிறார்னா தேசியம் என்பது கட்சி எல்லைகளை கடந்தது என்பதற்கு பசும்பொன் தேவர் உதாரணமா இல்லையா? இதை விட என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டை இனிமே வீர சாவர்கரை பத்தி பேசுறான்னா தேவர் வச்சு வழிபட்ட வீர சாவர்கர்ப்பா கொஞ்சம் பேசு, யோசிச்சு பேசுனா அப்படியே பேச்ச மாத்திடுவான். நீங்க அது தேவர் திருமகனார் பேர சொன்னீங்கன்னா அப்படியே சப்த நாடி ஒடுங்கி கம்முன்னு ஆயிடுவான். அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச மாட்டான். சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்லாம் சொல்லுவேன். இந்த பரிகாரம் சொல்றீங்கல்ல ஐயா, ஆமா ஜோதிடர் பரிகாரம் சொல்ல, அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய். நான் மதுரையில் சில ஜோதிடர் சொல்லுவேன், இந்த கோயிலில் போய் 3 தடவை சுத்து, இந்த கோயிலில் எலுமிச்சம்பழம் விளக்கு போடு, இந்த அங்கே போயிட்டு வா, அப்படிலாம் சொல்றீங்கல்ல. அது மாதிரி
தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டில் பாரத மாதா படம் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், ஒரு பரிகாரம். இங்க கூட என் நண்பர் ஜோசியர் குமரன் இங்க உள்ள உட்கார்ந்துருக்கா, இருக்கிறாரா குமரன்? பாரத மாதா பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். பாரத மாதா பூஜை பண்ண அது பரிகாரம் இல்லையான்னு சொன்னேன். மதுரையில் சர்மான்னு ஒரு ஜோதிடர், நான் சொல்லி முடிச்ச ஒரு மாசம் கழிச்சு வந்தாரு. அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து தகராறு பாகப்பிரிவினையில. நான் அவங்க கிட்ட நீங்க சொன்னதை சொன்னேன், நீங்க 2 பேருமே முதல்ல வீட்டில் பாரத மாதா படம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க, தினசரி சாயங்காலம் விளக்கு ஏற்றுங்க, அது அகண்ட பாரதமா இருக்கணும் அப்படிலாம் சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து எங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சாமி, பாரத மாதா கட்டி பாருங்க. வேற எந்த கோயிலுக்கு போனாலும் தீராத பிரச்சனை கூட பாரத மாதாவை கும்பிட்டா தீருது, சரியாகுது. பரிகாரம் பண்ணுங்க, கோயில அர்ச்சனை பண்ணுங்க. அகண்ட பாரதம் என்பது நமது கனவல்ல, நமது துடிப்பு, நமது நாடி துடிப்பு. இதை செஞ்சே தீரும். அகண்ட பாரத பிஜேபி காரன் மாத்திரம் பேசுறான்னு நினைக்காதீங்க. ராம் மனோகர் லோகியா பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேண்டும். சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ராம் மனோகர் லோகியா அவர் பேசியிருக்கிறார், அகண்ட பாரதம் வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதது. சுதந்திரத்திற்கு முன்னால்தான் இழந்தோம் என்பதில்ல, சுதந்திரத்துக்கு அப்புறமும் 1/3 காஷ்மீரை இழந்தோம், 65,000 சதுர கிலோமீட்டர் சீனாட்டை இழந்தோம், கச்சத்தீவை இலங்கைட்டை இழந்தோம், தீன்பிகான்னு ஒரு தீவை பங்களாதேஷ்டை இழந்தோம், தூக்கி கொடுத்துருக்கோம். ரன் ஆஃப் கட்ச் திரும்பி தூக்கி பாகிஸ்தான்ல கொடுத்தோம். இதெல்லாம் இந்த 75 வருஷத்துல நாம இழந்த பகுதி. பக்கத்தில் இருக்கிற சீனா பாருங்க, சீனான்னு ஒரு நாடு, அவன் 49ல மாசேத்துங் அங்கே ஆட்சிக்கு வர்றாரு, நம்ம 47. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல திபேத்தை பிடிச்சுக்கிட்டான். ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல அவன் ஹாங்காங்க ஃபோர்ஸ் பண்ணி இங்கிலாந்துட்டு இருந்து வாங்கிட்டான். 62ல இந்தியாவினுடைய 65,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை எடுத்துக்கிட்டான். நம்ம ஊர் கைலாசம், நம்ம ஊர் மானசரோவர், இதெல்லாம் அவங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டான், நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டான். தைவான், தினசரி தைவான் என்னதுன்னு பேட்டி கொடுத்துட்டே இருக்கான், அறிக்கை கொடுத்துட்டே இருக்கான். அருணாச்சல பிரதேச என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டே இருக்கான். they have not stopped their claim. அப்போ அவன் நிலப்பரப்பு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எப்படி இருக்கான் பாருங்க. அடுத்தவன் டெரிட்டரிக்குள்ள ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்கிற சைனா சொந்த நிலப்பரப்பவே இழக்க வைத்தது காங்கிரஸ். நம்ம நிலப்பரப்பை நாம இழக்கிறது உங்க அப்பா வீட்டு சொத்து அதெல்லாம். அதனால சொல்றேன், நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஹிந்துக்கள் சாதாரண ஹிந்துக்களா மாத்திரம் இருந்து ஏதோ கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம், பாத யாத்திரை போனோம், கோயிலில் போய் எல்லா வழிபாடு செஞ்சோம், வீட்டில் ஹோமம் வச்சோம், யாகம் வச்சோம், இதெல்லாம் பண்ணுங்க. ஹிந்து பக்தி வேண்டும். அதை விட அதிகமாக பல மடங்கு ஹிந்து சக்தி வேண்டும். இந்த சமுதாயத்தை நாம நேசிக்கத்தான் வேணும். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் கடைசி வரைக்கும் அவன் இந்துவாக வாழ்ந்து இந்துவாகத்தான் அவன் சாக வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். தாய் மதத்தில் இருப்பது தன்மானம், வேறு மதத்திற்கு போவது அவமானம் என்ற உணர்வை அவன் மனசுல உருவாக்கணும். தீண்டாமை என்கிற கொடுமைக்கு இடமே இருக்கக்கூடாது. 1000 ஜாதிகள் நம்மிடையே உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. இந்துவா பிறந்தா எல்லா அடையாளம் வச்சுக்கோ, பெருமைப்படு, சந்தோஷப்படு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லை என்பதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஹிந்து கான்சியஸ்னஸ் இல்லை என்பதனாலதான் இந்த பிரச்சனை வருது. மதமாற்றத்தை பத்தி நம்ம கண்டுகொள்வதே இல்லை என்பதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இவையெல்லாம் இருந்து விட்டால் 500 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, 50 வருஷம் என்ன, நம் வாழ்க்கை காலத்திற்குள்ளேயே ஒரு அகண்ட பாரதத்தை நாம பார்க்கத்தான் போறோம். அது நடக்கத்தான் போகுது. அந்த அகண்ட பாரத கனவு விரைவில் நிறைவேற நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த கௌதமன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நான் பெரிதும் மதிக்கிற எனது அறிவுலக ஆசான், என் மரியாதைக்குரிய அண்ணன் திராவிடமாய சுப்பு அவர்கள் வந்திருக்கிறாரு. இடையில அவர் வெளியில போயிருக்கிறாரு. எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் வந்தாரு, அவரும் வெளியில கிளம்பி இருக்கிறாரு. சுதேசி இயக்கத்தில் என்னுடன் பணி செய்த எனது அருமை சகோதரர் நம்பிநாராயணன் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. கவுன்சிலராக இருக்கிற எங்க அக்கா உமா ஆனந்தன் இங்க இருக்கிறாங்க. எழுத்தாளர் யாசு கண்ணன் இங்க இருக்கிறாரு. இந்து முன்னணியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா துரைசங்கர் அவர்கள் இந்த மேடையில இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இன்னும் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற அவையில
உங்களை எல்லாம் சந்தித்து நான் பேச வாய்ப்பு கொடுத்த பால கௌதமன் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.